என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் Oshigan. This is Yogita. Welcome to ODY Reaction. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். என்ன ட்ரெய்லர் யோகி? சூரி நடிச்சிருக்க கருடன் மூவியோட ட்ரெய்லர் வந்திருக்கு. எஸ், சூரி மட்டும் கிடையாது, இல்ல சசிகுமார் அவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கிளிப் மாதிரி பாத்தீங்கன்னால இந்த ஒரு டாகோட வச்சு கம்பேர் பண்ணிருப்பாங்க. ஓடிட்டு போவார் வேகமா. ஸோ இப்போ அதோட ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துடலாம். 3, 2, 1 go. நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில போனா கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில முடிச்சு வைக்கும். ஏன்னா அது நம்ம தலைக்கு மேல கருடனா சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த கருடன் காட்டுனாங்க பாத்தீங்களா? சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் சார். கருணா, ஏன் வியாபாரம் வாங்க கூட நடுவில் எதுக்கு கண்டவெல்லாம் குறைக்கிறான்? இப்போ உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ எப்படி உங்ககிட்ட வியாபாரம் பண்ண முடியும்? ஓகே, இவன் பேர் சொக்கன் சார். கர்நாடகாவில் வேலை பார்க்குறான். முரட்டு விசுவாசி சார். அப்புறம் அண்ணனே என்னடா? இல்லைண்ணே, அண்ணனை அடிக்க போனீங்க. ஏயா ஓ யா உன் லிமிட்ல இருக்கிற கோம்பையம்மன் கோயில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. இவங்க கூட சேர்ந்து முடிச்சுக்கோ. அவங்க எல்லாம் பெரிய கைடா. நாளைக்கு பிரச்சனைனா ஒன்ன கோர்த்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா. நேற்று ஒரு கண்ணா கண்டேன். அம்புட்டு பேர் கையிலையும் அருவா. உனக்கும் கருணாவுக்கும் எதிராக நிக்கிறாங்க. ப்ரோ, யார் சொல்லி இதை பண்ண? நீ எதுவும் பண்ணல. ஏய் சொல்றா. இனி எந்த நாயோட தயவும் எனக்கு தேவையில்லை. நான் நாய் தான் மதினே. சோறுபட்டு வாழ்த்தவனுக்கு விசுவாசமா இருக்க மட்டும்தான் தெரிஞ்சு. அதுக்காக சமரனுக்கு ஒண்ணுன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு. எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போயிருன்னு நினைச்சேன். ப்ரோ சூரி செம்ம. செம்ம வேற மாதிரி இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு ட்ரெய்லர். சூரிக்கு இது வேற மாதிரிங்க. அதாவது நம்ம காமெடியனை பார்த்துட்டு இப்படி ஒரு சீன்ல பாக்கும்போது எனக்கு லைட்டா எப்படி தெரியுமா இருக்கு, 6 மூவில சூர்யா எப்படி இருப்பாரு, ஆமா அவங்க அண்ணாவை பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணிருப்பாரு. அண்ணனே துரோகம் பண்ணுவாரு. ஓகே, அந்த ஒரு கான்செப்டா தான் இருக்கணும்னு தோணுது. பட் அப்படி ஒரு பிளைண்டா நம்பிட்டு விசுவாசம் அவர் சொல்லுவார்ல, எனக்கு தெரியாம போயிரும் நினைச்சிட்டல என்ன அப்படின்ட்டு. நல்லா இருக்குது. ஒரு சின்ன சீன்ல கூட இப்படி தொட வந்தா கூட நீங்க அடிச்சிருவீங்களா அப்படின்ற அந்த அளவு ஒரு விசுவாசம். அந்த நாயோட ஒப்பிட்டு சொல்லுவாருல்ல, எனக்கு சாப்பாடு போட்டு சின்னதுல இருந்து வளர்த்தவங்க, அப்ப எனக்கு விசுவாசம் மட்டும் தான் தெரியும் அப்படின்றது. நைஸ். அந்த ஆக்டிங், அந்த சாமி வந்த போதெல்லாம் சேர்க்கல. கடைசி சீன்ல அந்த சிலைக்கு பின்னுக்கு இருந்த ஒரு ஷாட்டுங்க நல்லா இருந்துச்சு. வேற மாதிரி. சரி பார்க்கலாம். ஆனா இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம மூவியா இருக்க போறேங்க. அது சூரிக்கு ஒரு செம்ம ஒரு மூவி. அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சசிகுமாரா இருக்கட்டும், மேகரா இருக்கட்டும், சமுத்திரகண்ணி. எஸ், அவங்க எல்லாருமே ஒரு மெயின் ரோல் பண்றாங்க இந்த மூவில. அண்ட் பிஜிஎம்மும் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஒரு சிலைக்கு பின்னுக்கு இருந்து வர சீனுக்கெல்லாம் சரியா சிங்க் பண்ற மாதிரி நம்மள ஹைப்ல. அதாவது எனக்குமே அது பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிஜிஎம்மோட சிங்க் ஆகி பாக்குறது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு. எல்லாமே வந்துச்சு. ஆமா, சரி ஓகே. நீங்க பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துற மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. அண்ட் மறக்காம ODY Reaction சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போடுச்சுருங்க. அப்பதான் நாங்க ரியாக்ட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக் டக் டக்னு வந்துரும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதை எடுத்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவோம். சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல யோகி வந்துரும். பை.